இயேசு ரட்சிக்கிறார். எங்கள் பிரியமான எங்கள் அன்பு ஜனமே, இந்த பகுதி வாழும் மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேசித்தபடியினால் இந்த பகுதிக்கு விலமதிக்க முடியாத ரட்சிப்பை தரும்படியாக தேவனுடைய வார்த்தை நேரடியாய் வருகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ் நாட்கள்ல எவ்வளவாய் நாள் கணக்காய் மணிக்கணக்காய் கடந்து வந்திருப்பீங்க. ஒரு 20 நிமிஷம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இன்றைக்கு நம்ம அநேக இடங்களில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசு யார் என்று நமக்கு தெரிகிறது. ஆனாலும் அவருடைய வழிகளில் நம்ம செல்லுகிறோமா, இயேசுடைய பாதையில நம்ம போகிறோமா என்பதை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுதே, இல்ல என்னுடைய வழி வேற வழியா இருக்கிறது என்று சொல்லி நம்மளுடைய சிந்தனைகள் சொல்லும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பாவிகளை மனம் திரும்பும்படியாகவே கர்த்தர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அதுல முன்பாக யோவான் சானகன் என்று சொல்லி அவர் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனுஷகுமாரனாய் வருவதற்கு முன்னாடியே யோவான் சானகன் அவருடைய இடங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்தார். அவர் நிமித்தமாக தான் பரலோக ராஜ்யத்தை குறித்து இங்க பிரசங்கங்கள் அறிவிக்கப்பட்டது. அப்ப யோவான் சானகன் சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்குது என்று யோவான் சானகன் இங்கு அழைத்துக் கொண்டிருந்தார். விரியன் பாம்பு குட்டிகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்குது என்று யோவான் சானகன் இங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். இன்றைக்கு இதை போல பிரசங்கத்தை நம்ம பண்ணுவோம்னு சொன்னா இங்க யார் கேட்பாங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே அவரு கன்னியின் வயிற்றுல பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து 30 வயது வரலையும் பரிசுத்தமாய் இருந்து 3 வருடங்கள் ஊழியம் செய்து அவர் செய்த நன்மைகள் ஏராளம், அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அவர் ஒன்னே ஒண்ணுதான் அவர் செய்தார். அதுக்காக தான் அவருக்கு தண்டனைய பிசாசானவன் மிக தந்திரமாக மனிதன் நிமித்தமாக கொடுத்தான். அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லாருக்குமே தேவன் நன்மை செய்தார். அவர் நன்மை செய்தபடியினால அவருக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? சிலுவையில இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக கொல்கதா மலையில கோர சிலுவையில இயேசு தொங்கினார். அவர் தொங்கும் பொழுது அவர் இந்த 2 கரங்களில ஆணி அடிக்கும் போது அவர் யோசிச்சதெல்லாம் ஒண்ணுதான். எவ்வளவு தவறுகள் நம்ம செய்திருந்தாலும், எவ்வளவு பாவங்கள் நம்ம செய்திருந்தாலும் அவர் மீண்டுமாய் நமக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். இன்றைக்கும் நான் பாவம் செய்கிறேன், என்னை யாரும் என்னை மன்னிக்க மாட்டாங்களா? நான் இன்னைக்கு தவறு செய்கிறேன், என்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்களா சொல்லி நீங்கள் மனிதர்கள்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, மனுஷனால கூடாதது தேவனால கூடும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பெருமள பற்றதலா இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்காக எனக்காக ஜீவனை விட்டவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார். எப்ப தெரியுமா? மனம் திரும்பும் போதுதான். ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பணும், ஏசப்பா வழிகள்ல வரணும். அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வழிகள்ல நீங்க நிச்சயமாய் வரும்போது தேவன் உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுப்பப்பட்டு இன்றைக்கும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தரை நம்புங்க. பரலோகம் என்பதும் பாதாளம் என்பதும் வித்தியாசமான ஒன்று இருக்கிறது. நிச்சயமாகவே மரணத்தை சந்திக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு அவங்களுக்கு ஒவ்வொருடைய பாவத்தின் நிமித்தமாகவே சில காரியங்கள் வழங்கப்படும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்றார். நிச்சயமாய் மனம் திரும்புங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுங்க, உங்களுக்காக ஜெபிக்கப்படும்.